மியூசிக் டைரக்டர் இமான் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல தளபதியோட ஒர்க் பண்ணது பத்தி பேசியிருக்காரு. அதாவது ஜில்லா படத்துல கண்டாங்கி அப்படின்ற மெலடி சாங்கை நான் தான் ஃபர்ஸ்ட் தளபதியை பாட வச்சேன். அந்த சாங் ரெக்கார்டிங் எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ரேயா கோஷல் அவர்கள் பாடிட்டாங்க. தென் ஒரு ஐடியாவுக்காக மேல் வெர்ஷனை நான் பாடி அவர்கிட்ட காமிச்சேன். சோ அதை கேட்டுட்டு அவருக்கு பாடல் பிடிச்சு பாடினாரு. பட் பாடி முடிச்ச அன்னைக்கு நைட்டு கூட கால் பண்ணி உனக்கு நான் பாடினது சரியா இல்லைன்னு தோணுச்சுன்னா யூஸ் பண்ணாத, எனக்கு அதுலலாம் எந்த பிரச்சனையுமே இல்ல, ரசிகர்கள் கேட்கிறப்ப அது ஒரு சரியான பாடலா இருக்கணும், அதை யாரு பாடியிருக்கா அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி அவருக்கு இருந்த டவுட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாரு. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு அவர் பாடினதை திரும்ப திரும்ப கேட்கும்போது எனக்கு அவர் பாடினது கரெக்டா தான் இருந்துச்சு, எந்த ஒரு விஷயமும் இல்ல. சோ அதனாலதான் அவரோட வாய்ஸையே யூஸ் பண்ண அந்த பாடலும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அண்ட் ரசிகர்களுக்கும் தளபதி ஃபர்ஸ்ட் டைமா ஒரு மெலடி சாங்க பாடுறது ஒரு புது அனுபவமாகவும் இருந்துச்சு. அண்ட் நான் என்ன பண்ணாலும் என்னோட ரசிகர்கள் ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலையிலும் அவர் இல்ல. ஃபேன்ஸுக்கு சரியான தரமான ஒரு விஷயத்தை தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி இமான் அவர்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் கண்டாங்கி சாங் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்ச சாங். தளபதி எப்படிப்பட்ட சிங்கர்ன்றது அந்த சாங்லயே நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா கூட பாடுறது ஸ்ரேயா கோஷல். சோ அவங்களோட பாடும்போது அதுக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வராம இருந்தாலே அது ஆச்சரியம். பட் தளபதியை எல்லாருமே அந்த சாங்குக்காக பாராட்டினாங்க. ஏன்னா அதுல வாய்ஸ் அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். அண்ட் இமான் அவர்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு டெரிஃபிக்கான ஃபார்ம்ல இருந்தாரு. பட் இப்போ ரீசெண்டா ஒரு பிளாக் பஸ்டர் ஆல்பம் எதுவும் அவருக்கு அமையல. இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு சுசீந்திரன் அவர்களோட 2K லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த படம் மூலமா அவருக்கும் இயக்குனர் சுசீந்திரன் அவர்களுக்கும் ஒரு கம்பேக் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.